தற்போதைய அண்மை செய்தியாக பல்கலைக்கழக மானியக் குழுவை நீக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பல்கலைக்கழக மானியக் குழுவை நீக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவை நீக்குவது தொடர்பான புதிய மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 10 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. யுஜிசி என்கிற பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு பதிலாக இந்திய உயர்கல்வி ஆணையம் என்ற பெயரில் புதிய ஆணையத்தை உருவாக்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது. அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பை சேர்க்க அணுசக்தி திருத்த மசோதாவையும் ஒன்றிய அரசு கொண்டு வர உள்ளது. யூனியன் பிரதேசமான சண்டிகரை ஒன்றிய அரசின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் மசோதாவும் தாக்கலாக இருக்கிறது. புதிய இன்சூரன்ஸ் மசோதா, தேசிய நெடுஞ்சாலை திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் 1ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்ய தற்போது ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக 10 புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் தற்போதைய யுஜிசி என்கிற இந்த பல்கலைக்கழக மானிய குழுவை முழுமையாக நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக உயர்கல்வி ஆணையம் என்கிற ஒரு அமைப்பை கொண்டு வருவதற்கு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதே போன்று அணுசக்தி துறையில் தனியாரை கொண்டு வருவதற்கான ஒரு அணுசக்தி திருத்த மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. சண்டிகர் மாநிலம் தற்போது பஞ்சாப் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனை முழுமையாக ஒன்றிய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு ஏதுவாக 131வது அரசியல் சாசன திருத்தத்தை ஒன்றிய அரசு தற்போது தாக்கல் செய்ய இருக்கிறது. அதே போன்று இன்சூரன்ஸ் திருத்த மசோதா, நெடுஞ்சாலை திருத்த மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்கள் புதிதாக தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய 2 மசோதாக்களையும் இந்த கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்து நிறைவேற்றுவதற்கும் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்.